அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷனல் ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து அழகுடைய கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம 2022 பேப்பர் 1 கொஸ்டின் நம்பர் 5E ட்ரேஸ் த ட்ரெஜெக்டரி ஆஃப் டெவலப்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆன் சோஷியல் சேஞ்ச். இந்த சோஷியல் சேஞ்சில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, அந்த டெவலப்மெண்ட் நடப்பதற்கான அந்த வே, ட்ரெஜெக்டரினா வேன்னு சொல்லலாம், பாதைகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாதையை நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெவலப்மெண்ட் ஆனது எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம 1944, அதாவது வேர்ல்டு வாருக்கு பிறகு தான் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம் எப்படி அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் எப்படி அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அதோடைய அந்த பர்ஸ்பெக்டிவ் ஆனது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எழுத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சவங்க எழுத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. புரியாதவங்க இந்த கிளாஸ் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஐடியா கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் புத்தகத்தை பாருங்கள், புத்தகத்தை படிங்க ஒரு தடவை. படித்ததுக்கு பிறகு நீங்கள் ஓனாக எழுத ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம த டெவலப்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆன் சோஷியல் சேஞ்ச் எமர்ஜ் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 2க்கு பிறகு தான் இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உருவாகுச்சு. சொசைட்டியில் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறது யூஎன் நேஷனல் கவுன்சில், யுனைடெட் நேஷன்லாம் அப்போ தான் உருவாக்கியிருக்கோம். ஃபோக்கஸிங் ஆன் ஹவு சொசைட்டிஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் ட்ரெடிஷனல் டு மாடர்ன் ஃபார்ம்ஸ். அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷனல் சிஸ்டமில் இருந்தது, அது பிறகு மாடர்ன் சிஸ்டமுக்கு மாற ஆரம்பிச்சது. இனிஷியலி மாடர்னைசேஷன் தியரிஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் தியரி லைக் ரொஸ்தோவ் அண்டு பார்சன்ஸ் வியூட் டெவலப்மெண்ட் ஆஸ் ஏ லீனியர், ஒரே மாதிரியான வளர்ச்சியை தான் கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல் வெஸ்டர்ன் சென்டர் ப்ராசஸ் வேர் எக்கனாமிக் க்ரோத், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் ரேஷனல் வேல்யூஸ் ரிப்ளேஸ் த ட்ரெடிஷ்னல் நார்ம்ஸ். முன்னாடி எப்படி ட்ரெடிஷ்னல் நார்ம்ஸ்ல இருந்து எக்கனாமிக் க்ரோத்தும் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் ரேஷனலான வேல்யூஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. எதனால? இந்த மாடர்னைசேஷன் தியரிஸ்ட்னால. இது எப்படி இருக்கும்? லீனியராக இருக்கும், வெஸ்டர்ன் சென்ட்ரிக்காக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு உதாரணமாக நம்ம 5 இயர் பிளானை சொல்லலாம். 5 இயர் பிளானில் ஃபஸ்ட்டு என்ன, நம்ம அக்ரிகல்ச்சரை ஃபாலோ பண்ணோம். அதன் பிறகு இண்டஸ்ட்ரியலைசேஷன் செகண்ட் 5 இயர் பிளானில் இண்டஸ்ட்ரி நாம் ஃபாலோ பண்ணோம். இது மாடர்னைசேஷனாக நாம் எடுத்துக்கலாம். அதன் பிறகு பை 1970 டிபெண்டன்சி தியரிஸ்ட்னு ஒரு தியரிஸ்ட்டுங்க. அது என்ன சொல்கிறாங்க? யார்? ஃப்ராங்க் அண்டு கார்டோசோ அப்படிங்கிற ஒரு 2 பேரும் டிபெண்டன்சி தியரி சொல்கிறாங்க. கிரிட்டிசைஸ் திஸ் வியூ. இது மாதிரி வளர்ச்சியை மட்டும் நோக்கி நீங்கள் செயல்படக்கூடாது. ஆர்கியூங் தட் அண்டர் டெவலப்மெண்ட் இன் த குளோபல் சவுத் ரிசல்டட் ஃப்ரம் கலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அன்ஈக்குவல் குளோபல் எக்கனாமிக் ரிலேஷன் டெவலப்மெண்ட் வாஸ் சீன் ஆஸ் ஏ ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ நாட் மேர் இன்டர்னல் பேக்வேர்ட்னஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, அதே தான் இப்போ ஸ்டார்டிங்கில் அக்ரிகல்ச்சரையும் நாம் இண்டஸ்ட்ரியலைசேஷனுமே 5 இயர் பிளானில் வச்சுருப்போம். ஆனால் 5வது 6வது 5 இயர் பிளான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அதன் பிறகு? ஸோ நம்ம எக்கனாமிக் ஓரியன்டாக இல்லாமல் மக்களுடைய அந்த கரிபின்னு சொல்லுவாங்க, கரிபியாட்டோன்னு சொல்லுவாங்க, அதாவது வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டுக்கு வருவாங்க. நம்ம வளர்ச்சி நோக்கி மட்டுமே போக வேண்டியது அவசியங்க, போயிட்டே இருக்கக்கூடாது. அதே போல் மக்களையும் நாம் லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும். இப்போ இந்த குளோபல் சவுத் மாதிரியான நாடுகளில் இந்த லத்தீன் அமெரிக்கா ஆகட்டும், ஆஃப்ரிக்கா ஆகட்டும், இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் சில கண்ட்ரிஸுக்கெலாம் இன்னும் வறுமையில் இருக்காங்க. அவங்களையுமே நாம் லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த டிபெண்டன்ஸ் தியரிஸ்ட்டை 1970 சொல்கிறாங்க. அதன் பிறகு வேர்ல்டு சிஸ்டம் தியரி அப்படிங்கிற ஒரு தியரி, 3வது தியரிங்க. முதல்ல நாம் மாடர்னைசேஷன் தியரிஸ் சொன்னோம், டிபெண்டன்சி தியரி சொன்னோம், வேர்ல்டு சிஸ்டம் தியரியை சொல்கிறோம், 3வது தியரி. இதை வல்லஸ்டைன் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. எம்பசைஸ் த குளோபல் கேபிட்டலிஸ்ட் ஸ்ட்ரக்சர் டிவைடிங் நேஷன்ஸ் இன்டு கோர், செமி பெரிஃபெரி அண்டு பெரிஃபெரி. அதாவது இவர் என்ன சொல்கிறார், இந்த வேர்ல்டு சிஸ்டம் தியரியில் இந்த நேஷன்ஸை 3 வகையாக பிரிக்கிறார். 3 வகையாக பிரித்து இந்த 1980s அண்ட் பியாண்ட் ஃபோக்கஸ் ஷிஃப்டட் டு பார்ட்டிசிபேட்டரி அண்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ். அதை என்ன சொல்கிறாங்க, 1980க்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. எல்லாருமே நாமளும் பாருங்கள், இந்த 11th இயர் பிளான் 12th இயர் பிளான்லாம் நம்ம பண்ணியிருப்போம். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், அதாவது உள்ளார்ந்த வளர்ச்சியை நாம் கொண்டு வர ஆரம்பிச்சிருப்போம். எம்பசைசிங் கேப்பபிலிட்டிஸ், எம்பவர்மெண்ட் அண்டு சஸ்டைனபிலிட்டி ஓவர் அ மேர் எக்கனாமிக் க்ரோத். பொருளாதார வளர்ச்சி மட்டுமே இல்லாமல்
ஒரு இன்க்ளூசிவ்னஸ் நாம கொண்டு வர ஆரம்பித்தோம். கரெக்டாக இல்லையா? இப்போ தமிழ்நாடு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம சொல்லலாம். இப்போ மற்ற இந்தியாவில் கூடிய மற்ற மாநிலங்களில் நம்ம பார்க்கக்கூடியதாகட்டும், சில ஸ்டேட்டு மட்டும் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கும். இப்போ கர்நாடகாவை எடுத்துங்க. ஏன் கர்நாடகாவை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, கர்நாடகாவுக்கு நான் போயிருக்கேன், ஆந்திராவுக்கு கொஞ்சம் போயிருக்கேன், கேரளாவுக்கு கொஞ்சம் போயிருக்கேன். இப்போ கர்நாடகாவில் நான் ஃப்ரீக்குவெண்ட்டாக போயிருக்கும்போது நான் பெங்களூர் ஆனது டெவலப்மெண்ட்டாக இருக்கும். பெங்களூர் ஆனது டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அதே போல் ஏஷியாவிலேயே இல்லை உலகத்திலேயான்னு தெரியல எனக்கு சரியா, ஏஷியாவிலே லாங்கஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்னா அது ஹுப்ளியில் தான் இருக்கும். ஹுப்ளியில் தான் எங்கள் சித்தி இருக்காங்க. ஒவ்வொரு தடவை நான் ஹுப்ளிக்கு போகும்போதும் அந்த லாங்கில் தான் நிற்கும் ட்ரெயின். அங்கேருந்து நடந்து வரணும். இது வரைக்கும் நான் அவ்வளோ ஃபஸ்ட் டைம் போகும்போது இன்னும் இந்த பிளாட்ஃபார்ம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் படித்தேன். வேர்ல்டுலேயே இல்லை ஏஷியாவிலேன்னு தெரியல லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம்ன்றது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த சிட்டி வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். அதை தாண்டி நீங்கள் அந்த ஹுப்ளி அந்த சிட்டி தள்ளி நீங்கள் வெளியே வந்தாலே தார்வாட் மாதிரியான ஏரியாக்கள்லாம் போனீங்கன்னா டெவலப்மெண்ட்டே இருக்காது. நீங்கள் ஒரு பஸ்ஸு பிடிக்கணுன்னா அவ்வளோ கஷ்டப்படணும். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை சொல்கிறேன். ஏன்னா இங்கே பெங்களூர் இருந்து அது வந்து கிட்ட கோவாவுக்கு கிட்ட இருக்கும் ஹுப்ளி அப்படிங்கிறது. மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடங்களை நம்ம சுற்றி போகணும் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்குன்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் அது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டு உங்களுக்கு இருக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு போனாலுமே அங்கே உங்களுக்கு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். அதுதான் வந்து ஹோலிஸ்டிக். வெறுமனே வந்து ஒரு சிட்டியை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி அதை டெவலப்மெண்ட்டை கொண்டு போகிறது இல்லாமல் ஈக்குவலாக வந்து எல்லாருக்குமே டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு தான் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஷெட்யூல்டு காஸ்ட்டாக இருந்தாலும், ஷெட்யூல்டு ட்ரைபாக இருந்தாலும், எம்பிசியாக இருந்தாலும், பிசியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும். இவங்க இந்த கம்யூனிட்டிஸாக இருந்தவங்க அதிகமாக வளர்த்தாங்களா, ஸோ இவங்களுடைய வளர்ச்சியை கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிட்டு இவங்களை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து 2 பேலன்ஸ்டாக பண்ணணும். இந்த மாதிரியான அப்ரோச்சஸ்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இவங்க குளோபல் லெவல்லையும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. திஸ் டெவலப்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ் எவால்வ்டு ஃப்ரம் லீனியர் எக்கனாமிக் மாடல். லீனியர் எக்கனாமிக் மாடல்னால் வெறும் வளர்ச்சியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதை தாண்டி மல்டி டைமென்ஷனல் எல்லாத்துலேயும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஹியூமன் சென்டர்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சோஷியல் சேஞ்ச் அப்படிங்கிறது. கரெக்டாக இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கோம். இப்போ இந்த கம்பெனி எடுத்துக்கிறது ஸ்டார்டிங்கில் இந்த கம்பெனி நல்ல ப்ரொடக்ஷன் வரணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று கொண்டு போனால் அது மாடர்னைசேஷன் தேரிஸ்ட். நல்ல அங்கே இருக்கிற எம்ப்ளாயியை நல்ல வேலை வாங்கி அந்த கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா அங்கே என்ன ஆகும், நல்ல வருமானம் வரும், அவனுக்கும் வந்து நல்ல சேலரி கொடுக்குன்றது ஒரு விஷயம். அது மாடர்னைசேஷன் தேரிஸ்ட்டு. டிபெண்டன்சி தேரிஸ்ட் அப்படின்னா அவனை அவ்வளோ நேரம் வேலை வாங்குறது மூலமாக அவனுடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குது, அதே போல் இவனுடைய வருமானம் மட்டும் போதுமா, வீட்டில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்களையும் நாம் கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிறது டிபெண்டன்ஸ் தேரிஸ்ட். அதே போல் இந்த வேர்ல்டு சிஸ்டம் தியரி அப்படின்னா அந்த அவ்வளோ நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவனை வேலை செய்கிறோம் அப்படின்னா அவனுடைய பர்சனல் மோட்டிவ் என்ன, அவன் ஃபேமிலியோட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. இந்த மாதிரியான கன்சிடரேஷனை தான் வந்து எவால்வ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் புத்தகத்தை ஒரு தடவை புத்தகத்தில் நீங்கள் ஒரு தடவை இந்த டாப்பிக்கை ஒரு தடவை படிங்க. அதன் பிறகு அந்த கொஷினை உங்களுடைய ஓன் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. இந்த கீவேர்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. எந்த தேதி யார் சொன்னாங்க அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுட்டு உங்களுடைய ஓன் வேல நீங்கள் எழுத ஆரம்பிங்க. சரிங்களா? ஒரு தடவை எழுதி பாருங்கள். இன்றைக்கே இந்த கொஷினை நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.